மக்களே, நாம இப்ப வந்துக்கிறது ஸ்னேக் ஃபார்ம். ஆக்டிவா இருக்கு. கீழ் பேக் மேலே தான் எடுத்தாங்க. ப்ளஸ் பாருங்க எப்படி இருக்கு. எதுக்கு வந்து சூச்சியா நாக்க பாத்தீங்களா வெளியே விட்டுட்டு அது ஆடும். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நாங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாயாவில் டே 3 இன்றைக்கி. நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா பேங்காக் கிளம்பிகிட்ருக்கோம். ஏர்லி மார்னிங் 6 o'clock ஆகிடுச்சு இங்கே. ஸோ நாங்கள் 4:30க்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாம் மாட்டிக்கணும். ஆனால் எங்கே போகிறோம்? பேங்காக் போகிறோம். ஸோ நாங்கள் செக் அவுட் ஆக போகிறோம். மார்னிங் 6 o'clock. இதில் எழுந்திரிச்சிருக்கு. கொடுத்துருக்கோம். 1000 rupees டெபாசிட் கொடுத்தாங்க. காலகத்தில் அது ஓப்பன் பண்ணிவிட்டு யார் குடிப்பா 6 மணிக்கு? இல்லை சாத்துறாங்களா இல்லை எடுத்து வச்சிட்ருக்காங்களா? எடுத்து வைக்கிறாங்க. எங்கே போய் சாத்துறாங்க? ஆமாம், அவங்க டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ இல்லை க்ளோஸ் ஆகிருந்தது நைட். நம்ம வரும்போது வர்றவங்க இந்த ஹோட்டலுக்கு வாங்க, ஸ்டே பண்ணுங்க. ஸோ நல்லா இருந்தது. நம்பர் இங்கே இருக்குது பாருங்க. சூப்பர் கார். இங்கேருந்து நாங்கள் 1200 பாட்டுங்க. இங்கேருந்து நாங்கள் இப்போது பேங்காக் போகிறோம். பாருங்க, நாங்கள் போகிறோம். அது எவ்வளோ தூரம்? 2 hour ஜேர்னி இங்கேருந்து நம்மளுக்கு, பட்டாயாலேருந்து பேங்காக்கு. என்ன காரில் போய்கிட்டு இருக்கோம்னா போர்ஷே பாருங்க. டிஸ்பிளேவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய டேப் மாதிரி வச்சிருக்காரு. நாங்கள் கிளம்பிட்டோம். 2 hour காட்டுது இங்கேருந்து. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு பேங்காக் போய் ரீச் ஆகும்னு. ஒன்றரை மணி நேரம் காட்டுது. தேங்க்யூ. சாக்லேட் கொடுத்தார். கொடுத்துட்டாங்க. ஆமாம், டிராஃபிக் செம்மையாக இருந்தது. எங்கள் ஹோட்டல் 7 days ப்ரீமியம் ஹோட்டல். டயர்டாக இருக்குது எனக்கு இன்னும். Only highway in Bangkok na 200 baht. No. Highway in Bangkok, not if you booking. Okay, my friend. Thank you. Bye bye. Okay. My friend. Bye bye. Bye. அழகாக வச்சிருக்காங்க. Right now, cannot check in, but you can leave the luggage. மக்களே, நாம இப்ப வந்துக்கிறது ஸ்னேக் ஃபார்ம். நம்ம இப்பதான் டிக்கெட் எடுத்தோம். ஒருத்தருக்கு அடல்ட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் பாக்ஸ் 200 பாட், சில்ட்ரன்ஸ்க்கு 50, ஸ்டூடெண்ட்க்கு 100. காமிச்சிரது. இந்த டிக்கெட் மேம், shall we go? ஓபன் பண்றாங்களா இல்லையா? நம்மளே போட்டு தட்டறதா? இது பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து வழி போட்டுருக்காங்க. கோப்ரா பார்க்கணும். இந்த பக்கம் ஸ்னேக் ஷோ, வினம், என்ன எக்ஸ்ட்ராக்ஷன், கிங் கோப்ரா, டாய்லெட். 11 o'clock ஒரு ஷோ இருக்கு. அதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். சரிங்களா, வாங்க போலாம். எல்லாத்துலயும் மக்களே ஃபுல்லா பாம்பு தான் நம்மள சுத்தி இருக்கு. சூப்பரா அமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஸ்னேக் ஷோ போடல இவங்க இன்னும். வெனம் எக்ஸ்ட்ராக்ஷன் தானே 10 மணிக்கு ஷோன்னு போட்டிருக்காங்களா? இதான் என்ட்ரன்ஸ். ஆமா. அது ஷோ தானே போறோம் நம்ம இப்போ. ஏதோ சவுண்ட் சொல்றாங்க. இது எக்ஸிபிஷன்னா?
ஓகே ஓகே வந்துட்டோங்க. இது கோபுராங்க. கிங் கோப்ரா ராஜநாகத்தை இப்போ ஃபேங்ஸ்ல இருந்து இது எடுக்கிறாங்க, விஷம் எடுத்தாங்க. அது டெமோ காட்டிட்டு உள்ள வச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சாங்க பாருங்க, கிங் கோப்ரா. அது எப்படி இருக்கு இது கடிக்குமா பாருங்க, விஷத்தை எடுக்கிறாங்க. விஷம் எடுக்கிறாங்க. அப்படியே கழுத்துல கை வச்சுட்டு அமுக்குறாங்க வாய். அந்த வாய் ஓபன் பண்ணி இது என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஏதோ மெடிசன் உள்ள வருது. எடுத்துட்டாங்கன்னா இவ்வளவு பளபளன்னு இருக்கு பாருங்க. The venom of king cobra is neurotoxin. Is act on nervous system and lead to respiratory failure and lead to death and make necrotic. நிறைய எடுத்துட்டாங்கன்னா அங்க பாருங்க, நிறைய எடுக்கிறாங்க விஷயத்தை. கடி எப்படி மெயின்டைன் பண்றாங்க போட்டுட்டாங்க, அவ்வளவுதான். இது கடிக்கிற பாம்பு தான். விஷம் வருது இல்ல, கடிக்கிற பாம்பு. இல்ல ஒன்னொன்னுக்கு வாயில பல்லு எடுத்திருப்பாங்க, இதெல்லாம் பல்லு எடுக்காத பாம்பு. சொல்ற விஷம் வருது இல்ல. அது கோப்ரா தான். வெரைட்டிஸ் ஆஃப் கோப்ரா. ஆமா, இது வந்து வேற கலர், அவ்வளவுதான். இதுலதான் நிறைய நீளம். அதான் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, அது அதிக விஷம் இருக்கிற ஒரு பாம்பு கோப்ரா. உள்ள இறங்குது, அப்படியே இறங்குது பாருங்க. அது எப்படி இருக்குது பாருங்களேன். வச்சுட்டு சடனா மூடிட்டாங்க, படிக்கிறது இல்ல, அதனால. இதுதான் பாம்போட விஷங்க, பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இது ஒரிஜினல். இது என்ன பேரு இங்க போட்டுருக்காங்க? பேரு பைத்தான். ஓ, இது 250 300 சென்டிமீட்டர் வளருமா மக்களே? இது எல்லோ ஸ்பாட்டட் கீல்பேக் ஸ்னேக். அங்க இருக்கு, உள்ள அங்க கடைசியில இருக்கு. அங்க இருக்கு மக்களே, அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் தெரியறது. இது வந்து ரெட் டைல் பைப் ஸ்னேக். இந்த படத்து இருக்கு. ஆனா அட்ராக்ஷனே இதுதான். இதுதான் எப்பவுமே இது பண்ணிட்டே இருக்கு, ஆடிட்டே இருக்கு பாருங்க இந்த ஸ்னேக். ஆக்டிவா இருக்கு. கிங் ஸ்னேக். கிங் ஸ்னேக்னா கோப்ரா தானே இல்லையா? வேற ஏதோ ஸ்னேக்குங்க. இது வந்து 120 சென்டிமீட்டர் வருமா. நேட்டிவ் பாத்தீங்கன்னா மெக்சிகோ. தெரியுதா? நல்லா இருக்கலாம். இது தண்ணி பாம்பு. விஷம் இல்ல இந்த ஸ்னேக்ல, விஷம் இல்ல. 10 to 20 எக் போடும். தமிழ் மூவி இருக்குல்லனா, அந்த ஒரு மூவில வரும் இந்த வெள்ளை ஸ்னேக் வந்து. ஆமா அதுதான் படத்துல வர்றதுல. ஓகே, இதுலயுமே இது நீங்க பாருங்க. சமயத்துல உள்ள காட்டுல இருந்து புடிச்சிருப்பாங்க போல. இதெல்லாம் அங்க தெரியுதுங்களா? கிரே பேண்டட் கேட்டை ஸ்னேக். அழகா இருக்கு பாருங்க. இங்க இது கலர் பாம்பு. இங்க பாருங்க, இருக்கு. இது பேர் என்ன? ரெட் நெக் கீல்பேக் ஸ்னேக். ஓ, கண்ண குத்திரும். இங்க பாருங்க. பாக்கும்போது கூசுதுறா. இங்க வச்சு ஃபேங் எடுத்தாங்க. எவ்வளவு பெரிய டேபிள் நீளத்துக்கு இருக்கு. ஒரு எந்திக்குது வச்சியா? நம்மளை பார்த்தாலே எந்திக்குது. ஆனா மகேந்திரா, இது காணோம். இவங்க பாரு, செட்டப் தண்ணி போறதுக்கு வழி வச்சிருக்காங்க. ஒரு பாம்புமே டிஃபரெண்டா இருக்கு. இது பாத்தீங்கன்னா மலையன் கிரைட்டா. இந்த பாருங்க, 2 கலர்ஸ் இருக்குது, Black and white. அங்க பாருங்க, அங்க தெரியுது. மகேந்திரா, இது ஃபோக்கஸ் பண்ணி அது செம்மையா போஸ்ட் கொடுக்குது. மகேந்திரா, இது என்ன இப்படி இருக்கு? நூலு மாதிரி. இதுவும் லெமன் எல்லோ. ஆனா மேல பாத்தீங்களா, நம்ம ஊர்ல எல்லாம் தடியா இருக்கும். இங்க பாத்தீங்களா ஃபிளாட்டா இருக்கு. ஆமா, எக்ஸிபிஷன் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. இருக்காங்க, வாங்க. ஏதாவது சூப்பரா இருக்கு. இந்த ஜுராசிக் வேர்ல்ட்ல கட்டுற மாதிரி. இது இறந்து போன பாம்பெல்லாம் இருக்கு போல இங்க. அது பக்கத்துல கடிச்சுனா எப்படி ஆகுமா? இது தெரியுதா? பிளாக். இங்க பாரு, இப்படி ரியலா இருக்கிற போட்டோ அது. இல்ல, எது ஆணி எது பொண்ணு காட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
எக்ஸ்டா அதனோட எக்கு. எக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஸ்னேக்கோட வால் தானே இதெல்லாம், விஷம்னு நினைக்கிறேன் இந்த வால்ல. இப்படி இருக்கு பாம்புக்குள்ள இப்படி இருக்கும் சொல்லி காட்டிருக்காங்க. 28 pieces. இங்க பாத்து தெரியுது அவங்க 338 pieces. டோட்டல் லென்த் வந்து பல்லு இல்லமா முழுங்கிரும் அப்படியே. இது வெஸ்ட் மேல பைத்தான். இது வந்து கோப்ரா. லென்த் பாருங்களேன், டோட்டல் லென்த் 456 லென்த். இது மேல இருக்கிறது வந்து பர்னேசிஸ் பைத்தான். இது ஏஜ் வந்து எல்லாம் அப்படின்னா ரியல்டா இது நான் பார்க்கலாம். 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நிஜம்டா இது, ஒரிஜினல்டா. ஆமாண்டா, இது பைத்தான்டா, மலைப்பாம்புடா. இப்படி தெரியுதுங்க. இப்படி ஆகும்போது உங்களுக்கு ஒரு உருண்டை தானே. இது ரியல்டா, இது ரியல். இது ஒரு மாதிரி அது ரியலா கூசுது ஒரு மாதிரி. ஒரு நேச்சுரலா செட் இருக்காங்க. அழகா இருக்கு பாரு. ஆல்பர்ட்ரிஸ் பைத்தானா இது. சாப்பிட்டுடா வயிறு பாரு. வெள்ளை லிப் இருக்குமா அதுல? ஆமாண்டா, எழுதின்னு இருக்குமோ. பாதி லைனா இருக்கு, பாதி லைன் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா கிங் கோப்ரா. இதுக்கு ஒரு செட்டப்பே பண்ணி வச்சிருக்காங்க, பெரிய இது மாதிரி. பேருக்கு ஏத்த மாதிரி இதுக்கு மட்டும் பெரிய இடம். எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலங்க. அனகொண்டா இது படுத்துருக்கு படம்பா போல. அதுல வர பாம்பு தான் இது. இதான் நடிச்சிருக்க படத்துல எல்லாம் தெரியுமா? இல்ல நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன்டா. ஆமா, ரியல் பாஸ். இது இவ்வளவு பெரிய வயித்து இருக்கு, இதுக்கு சாப்பாடு எவ்வளவு போடுவாங்க இல்லையா? அழகா பேசுறாரா? ஸ்னேக் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ணன் நான் வர மாட்டேனா? நான் வரல. பரவாயில்ல, தண்ணி பாருங்க நான் எப்படி இருக்கு. The hood of king cobra is long but narrow. When the king cobra bite, it will be locked in jaw because it release or fell. พิษของงูจงอางนะครับระบบหายใจล้มเหลวและเสียชีวิตบริเวณการเกิดและตายและเน่าร่วมด้วยนะครับ To quickly அவர் பிடிச்சாரு பாருங்க, அங்க பாருங்க எப்படி பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. எடுங்கண்ணா, இப்படி எடுத்துருங்க. வாங்க, இப்படி சாயிர போகுது. Try this at home or any place. Okay, thank you for the king cobra and ரெண்டு பாம்புங்க சர்ப்பா சொல்லுவாங்கல்ல, அது கோப்ராவா. சவுண்ட் கேட்டியா சுரேஷா? இது கோப்ரா. In Thai we call muhao. Muhao is mean barking snake. When they trap, it can perform aloud and warning sound. Wow, when the name பாரு, இது நிஜமா விஷம் இருக்குடா. இதுல விஷம் இருக்கு. இது ரெண்டு பாம்பு எல்லாம் கால்ல எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க. இதேதான், இதே பாம்பு தான் கால்ல. இதுல இருந்தா விஷம் எடுத்தாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது நாகப்பாம்புங்க. ஃபர்ஸ்ட் வந்தது வந்து விஷம் அதிகமா இருக்கிற பாம்பு, பின்ன பெரிய நாக பாம்பு. இது சின்னது, நம்ம புத்துல பாப்போம்ல அந்த பாம்புங்க. இது அங்க பாருங்க, இங்க அது உக்காந்து இருக்கிறது பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? அங்க பாருங்க, நம்ம ஊர்ல என்ன சரசரன்னு ஓடிடுது. இவங்க மேபி பாத்துக்கிறாங்கல்ல, அதனால அது அப்படியே இருக்குது. சோ ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி உடம்புல இந்த இதெல்லாம் முடியல. அப்படி எந்திரிச்சு நின்றுச்சுன்ற அது பாக்குறது பாரு. அந்த ஷூவை எப்படி பாக்குது பாருங்களேன். அந்த ஷூ பாக்குது பாருங்க. சவுண்ட் கேக்குது. வேற மாதிரி இருக்கு. அது அந்த கலர் வேற, இந்த கலர் வேற. அது அவங்களே பாக்குதுடா. அவரையே பாக்குது, அவரையே பாக்குது. இது எப்படின்னா ஸ்னேக்கை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதுதான் இந்த ஷோவே. சூப்பரா இருக்கு அந்த ஷோ. அவர் அழகா ஹேண்டில் பண்றாரு பாத்தீங்களா. எதுவுமே போடலங்க, கிளவுஸ் போடல, ஒண்ணுமே போடல. அவர் எப்படி திரும்புறாரு அப்படியே திரும்புது. கரெக்டா பாருங்க, அவர் எப்படி திரும்புறாரு. பாருங்க, எந்திரிச்சிட்டாங்களா, எப்படி நிக்குது பாருங்களேன். பாய் பாய். எடுக்க போறாங்க ஸ்னேக். எனக்கு பயம், எங்காச்சும் வந்து நம்மள மேல தாவிடுச்சுன்னு என்ன பண்றது.
நம்ம உள்ள பார்த்தோமே. Gorgeous. பார்க்கவே அழகா இருக்குங்க இது. அது நாங்க அந்த பொட்டிக்குள்ள பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா It's a phenomenon where please continue with the blessing. அவங்க ஹேண்டில் பண்றாங்க பாத்தீங்களா, அது திரும்புதுல்ல. அப்ப பாருங்களேன், கை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க கையை சேஃப்டியா தான் வச்சிருக்காங்க பாருங்க. அவருக்கு தெரியுது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்க பிடிக்கணும், அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அழகா ஹேண்டில் பண்றாங்க. Cat eye snake. Brown Hong. பாருங்க The Mangalore cat eye snake. This one உள்ள கூண்ல have பார்த்தோம்னா two colors also. Black of the body is black and have some yellow stripe. The tail have a point. half an hour தான் இந்த ஷோங்க. มีพื้นรอบตัวเป็นสีดำมีที่ขีดนะครับ What is a phenomenon snake? The big eye, green pit fiber. เขียวไม่ตาโต பாத்தீங்களா, ครับ பச்சை கலர் ப்ளூ தானே காது, ப்ளூ பச்சை கலருங்க இது. இது ஹேண்ட்ல பிடிக்க முடியாது, குட்டி ஸ்னேக்ன்றதுனால ஸ்டிக்ல பிடிச்சி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. Non phenomenon snake. ஏ மகேந்திர பாத்துட, Banded rat snake. பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கான். சாரப்பம் மாதிரி இருக்குங்க இது. That we can find. நாட் வினமஸ் That ஸ்னேக். area and Alcohol ஆனா இது பாக்கும்போது அது வளையுது பாத்தீங்களா, அது பாக்கும்போது ஒரு மாதிரியா இருக்குது. fully load it up เสียงกุ้งทำมะพร้าวครับก็เดี๋ยวเรามาดูพฤติกรรมของเขากัน Glass so மாதிரி watch இருக்குது. out and look at the behavior இது ஒரு மாதிரி கிளாஸ் பாம் மாதிரி இருக்குது. move very fast and have an aggressive defensive behavior when being disturbed அது ஹேண்டில் பண்ற விதம் தாங்க பாருங்க. like this that is not phenomenon it's only protective it has กระดิச்சிடுச்சா มะพร้าวนะครับก็เป็นงูที่ไหลเร็วแล้วก็ป้องกันตัวเองด้วยการทำร้อยแดง இது விஷம் இருக்கா இல்லையா? கயிறு பிடிச்சிட்டு வர மாதிரி இது பிடிச்சிட்டு வர ராமேந்திரா. because the albino Burmese python งูหลาม சுரேஷனா? ครับ this is lovely albino Burmese python this பைத்தானுங்க இது. born at here and we இதுதான் சுரேஷனா பிடிக்கலாம் வா நாங்க, நான் வரல. and this one all of you can come to hold and take a photo with it when you hold it you can hold it around ஓ இது கூட போட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் மாமா. ஆனா இது இவ்வளவு கனமா இருக்கு, நான் எல்லாம் போக மாட்டேன். น้ำแอลกอฮอล์ก่อน எனக்கு பயமா இருக்குடா. ด้วยนะครับให้เจ้าที่เราถ่ายรูปให้ எனக்கு பயமா இருக்கு. ต้องถ่ายรูปว่าโทรศัพท์มือถือให้กับเจ้า இல்ல இல்ல எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. นะครับ ไปก่อนมูเนี่ย ก็ยืนเฉยๆยืนอยู่นะครับ ஓடியே வந்துட்டாரு. அப்ப எனக்கு அது இது பண்ணிடுச்சுனா இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருப்பான்னு பார்த்தா ஒடியான்ட்டாங்க போல. நான் போலப்பா ஆளா வரல. ஐயோ டோன்ட் நெவர். இல்ல எனக்கு எனக்கு அந்த ஸ்கின்ல பட்டு அது உங்களுக்கு தெரியல, அந்த ஸ்கின்ல ஐயோ எனக்கு இந்த போட்டோ அனுப்பிச்சு விடுங்க. ஒண்ணுதான் இருக்கு. வீடியோ யாருமே எடுக்கலையா? தலையை முடிச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறான். ஏய் அந்த குட்டி பையெல்லாம் பிடிக்கிறான். அவன் எங்க அவன் தலையை பிடிச்சிட்டு இருக்கு. அவன் தூரமா பிடிக்கிறான் பாருங்க. பாரு அந்த குட்டி பையன் எப்படி வந்துட்டு பாத்து நிக்கிறான். டேய் ஒரு அசிங்கமா போச்சு போலயே. இத பார்த்தா உங்களுக்கு அசிங்கமா தான் இருக்கணும். ஆமா. ஹாய் கைஸ், நாங்க பாத்தீங்கன்னா பேங்காக்ல 7 days பிரீமியம் ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்கோம். ரூம் எப்படி இருக்கு என்ன காட்டுறவாங்க. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அகோடா அந்த ஆப்பில் தான் நாங்கள் புக் பண்ணோம். பர் டேக்கு 1700 ரூம் காஸ்ட் வந்து. ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, அஃபோர்டபுளான ப்ரைஸு. நீங்கள் புக் பண்ணுறதுன்னா நீங்கள் அகோடாவில் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற எல்லா ரூமுமே நாங்கள் அகோடாவில் புக் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்கார்றதுக்கு ஒரு பீன் பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் டீ காஃபி போட்டுக்கலாம். சுகர் இருக்குங்க. அந்த ஹோட்டலில் சுகர் எல்லாம் கொடுக்கல, இல்லை சுகர் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க.
ஸோ டிவி நல்லா பெருசாகவே இருக்குங்க. எங்களுக்கு வந்து பால்கனி இருக்குது, ஆனால் பால்கனி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இது எங்கள் பக்கத்து ரூமில் எங்கள் ஃப்ரெண்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்களோட ரூமில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தீங்கன்னா இது வந்து வாஷ்ரூமுங்க, சூப்பராகவே இருக்குங்க, க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஷவரு அண்ட் ஃபேஸ் வாஷு அண்ட் டாய்லெட் எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் தாய்லாண்ட் ட்ரிப் வந்தீங்கன்னா அகோடா அந்த ஆப்பில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குது. மார்னிங் 9 AM வந்தோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செக்இன் 2 AM இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் எங்கள் லக்கேஜில் வச்சுட்டு நாங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செக்இன் ஆகிட்டு இந்த ரூமுக்கு வந்தோம். நீங்கள் வந்தீங்கன்னா லக்கேஜில் அங்கே வச்சுட்டு நீங்கள் எல்லா பிளேசஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூமுக்கு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரோட எல்லாம் இல்லை, எங்கள் மோஸ்ட்லி இந்தியனோட சார்ஜர் எல்லாம் ஆகுதுங்க. நாங்கள் ஆகாதுன்னு நினச்சிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஆல்மோஸ்ட் இந்தியன் கேபிள்ஸு அந்த சார்ஜர் எல்லாம் ஒர்க் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே என்னோட சார்ஜர் எல்லாம் ஒர்க் ஆகுதுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன கேபிள், அது இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அடாப்டர் நீ வாங்கினாங்க, ஆகாது, இங்கே இந்தியன் இது இருக்காது. இன்னொன்று என்ன சொன்னான்னா, இங்கே பாத்ரூமில் அது என்ன சொன்னாங்க, டிஷ்யூ தான் வச்சுருப்பாங்க, அந்த பாருங்க வாங்க இந்த கன் இருக்காதுன்னு சொன்னா, நான் பயந்துட்டேன். பாத்தீங்கன்னா நல்லா டிஷ்யூ கன் எல்லாம் இருக்குங்க. இவன் சொன்னது பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னான் இந்த பைத்தியக்காரன். பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்குது. ஓகேங்க, இதுதான் எங்க ரூம் டூர்.